Hello friends, welcome back to guruslifetyle. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு சுருக்குப்பை மாடல் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 2 சுருக்குப்பை மாடல் பார்த்திருக்கிறோம். இது மூணாவது. இது ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுருக்குப்பை தான். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் தேவை. உங்ககிட்ட என்ன கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே காட்டன் எடுத்துக்கிறேன். 2 கலர் எடுத்துக்கோங்க, கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் நமக்கு இந்த ரோப் தேவை. இப்போது நம்ம இந்த மேல் கிளாத்தில் இந்த ரோப்பை வச்சுக்கோங்க. இந்த ரோப்போட அளவு எப்படி இருக்கணும்னா, இந்த மேல் கிளாத்தை விட 2 மடங்காக இருக்கணும். அப்புறம் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேல் கிளாத்தை எப்படி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறமா அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க. நடுவில் கேப்பில் தான் நம்ம இந்த ரோப்பை விட போகிறோம். அடுத்தது நம்ம இந்த சென்டரை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறமா 2 இன்ச் கேப்பில் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது இங்கேருந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி சும்மா பேட்டர்ன் வரைஞ்சிக்கிறோம். இது மேலே இருந்து 2 இன்ச் கேப்பில் இருக்கணும், பார்த்துக்குங்க. 2 இன்ச்சில் ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறோம். இப்போது நம்ம இந்த கிளாத்துக்கு கீழே வந்துட்டு நம்மளோட ஒயிட் கிளாத் கொடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அதோட நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த கிளாத்தோட நல்ல பக்கத்தையே வச்சுக்கோங்க. இப்படி நல்ல பக்கத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா இந்த ஃப்ளவர் மேலே அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே இருக்கிற மிச்சத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ இதை திருப்பிட்டு பார்ப்போம். இப்போ திருப்பியாச்சு, நல்ல பக்கத்துக்கு வந்தாச்சு. பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அழகாக ஃப்ளவர் ஷேப் வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேல் தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் நம்ம முன்னாடி வரைஞ்ச அந்த 2 கோடியும் திருப்பி வரைஞ்சிருக்கிறேன். அது மேலே 2 தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் மடித்து இப்படி ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இந்த 2 பக்கமும் மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். உள்ளேயும் நான் அந்த 2 கோடுக்கும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் திருப்பினதுக்கு அப்புறம் இருக்குது. இப்போது நம்ம இந்த 2 தையலுக்கு நடுவில் நம்மளோட ரோப்பு விடணும். அதுக்கு நமக்கு ஓட்டை தேவை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்படி கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 4 மார்க் பண்ணணும். எப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, ஒரு சைடில், அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று. ஸோ மொத்தமாக 4 டைம் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மேல் துணியை மட்டும் பிடிச்சு கட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த துணியை விட்டுருங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். மெல்லமாக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி உங்களோட 4 பக்கமும் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லமாக மேல் துணியை மட்டும் பிடிச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு பார்ப்போம். இப்போ நான் ஓட்டை போட்டுட்டேன் 4 பக்கமும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்மளோட ரோப் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஊக்கில் கோத்துட்டு நம்ம உள்ள விடலாம். இப்படி ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போகணும். போயிட்டு திருப்பி அதே பக்கத்துக்கு கொண்டு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2த்துலேயும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். சுருக்கு பைக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. அவ்வளோதான், நம்மளோட சுருக்கு பை ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சுருக்கி காட்டுறேன் எப்படி அந்த ஃப்ளவர் இருக்குன்னு. பாருங்கள், இப்படி சுருக்கிட்டோன்னா நமக்கு மேலே ரொம்பவே அழகாக பூவோட இதழ்கள் மாதிரி வந்திருக்குது. இது நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக ஷோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக பூவோட இதழ்கள் மாதிரி விரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்ம பண்ண இந்த ஃப்ளார் டைப் சுருக்குப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.